ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீடியோவில் புதுசாக ஒரு ஆக்ஷன் கம்பெனி சின்சனாக தான். அதனால் எபிசோட் வைஸாக தான் சொல்லணும். எபிசோட் வைஸாக சொல்லுவேன் ப்ரோ. எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் தான் பாம்பு போகிறாமி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவேன். அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்லல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிமிக்கோ வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா இந்த சிவாயின் மாமா இருக்கான இவன் 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 எவ்வளோ கிட்டவன் நம்மளுக்கே தெரியுமா? இவனுக்கே பிடிக்காது. நம்மளுக்கு என்ன பிடிக்கவா போகும்? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? சிவாயின் மாமாஹா முதல்ல இவன்லாம் ஒரு காலத்தில் நம்ம டாக்டர் சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் கூட தான் படித்தானே. அதை வந்து மிமிக்கோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே நானும் போகிறேன் அப்படின்ட்டு 2 பேருமே போயிடுவாங்க. நம்ம ஆக்ஷன் போகும்போது போக வேணான்னு சொல்லுவாங்க. இப்போ அழிவு பண்ண போகிறேன், நாய்கள் எல்லாத்தையும் கொண்டு நீ ஒரு பூச்சி கூட இருக்காது, அப்படி மிஞ்சினாலும் அவங்கள அடிமையாக்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சுபாயின் நாகா சொன்னான். அடுத்தது வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம ஆக்ஷன் காமெடி காமிக்கிறாங்க. அங்கே இல்லை ஆக்ஷன் காமெடியில் சுவாயின் மகாவை காமிக்கிறாங்க. என்னன்னா ஆமாம் அந்த சின்ன பொண்ணு யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்கும்போது அது உனக்கு அப்பயே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இனிமேல் நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு நான் சொல்கிறது எல்லாம் உனக்கு மட்டும்தான் கேட்கும், வேறு யார் சொல்கிறதும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நான் யோசிச்சுட்டு சொன்னேன். என்ன ப்ரோ மறந்துட்டு நீ எதுக்கு ப்ரோ வீடியோ ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம மிமிக்கோ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு தாத்தா வயசில் சுபாயின் மகா இருந்தான். அப்போ எல்லா காப்பியும் எனக்கு ஒரே ஒரு மனுஷன் ஆச்சு. நான் இதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டு அப்படியே போயிட்டு சரி நான் இந்த ஃபைல்ஸ் மட்டும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடறேன் அப்படின்ட்டு எல்லா ஃபார்முலாவும் ஆக்ஷன் காமெடி இனிமேல் அவங்கிட்ட தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாத்தா வந்துருச்சு. அடுத்து எஸ்கேப்பு கட்டி போட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஓடி போவோம் கட, நாங்கள் ஓடி தாண்டா போவோங்க கட. ஓடி போயிட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னுட்டு அவங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்குள்ளே போயிடுவாங்க பாஸ்வேர்ட் போட்டுட்டு. அதனால் அவங்களுக்கு அதை வந்து இப்போ என்ன இப்போ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு அப்படியே ஒரு டனல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது பிடிச்சிடுவாங்க. ஆனால் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே 2ஆக ஒரு வாய்ஸ் கேட்கும். சும்மா சில்லு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆக்ஷன் கமெண்ட் அங்கே பார்க்க மேலே மட்டும் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கீழேயும் பார்க்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மேலே எடுத்து வந்துட்டு அப்படியா 3 ஏடு நச்சு பீஸ் வில்லன்கள்லாம் என் கால் தூசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். அதனால் இதோட எபிசோடு முடிஞ்சிச்சு கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். இதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் திரும்பி வருவேன் ஆக்ஷன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவாங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம 11 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தோம். இந்த வீடியோ போடும்போது கேட்பீங்க, நம்ம போட்டுருவோம் கைஸ். தப்பே போட்டுருவோம். அடுத்த வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.